ஹலோ. ஹலோ மச்சான், ஏன்டா வேலை பார்க்க போனேன், என்னடா ஆச்சு? என்ன சொன்னாங்க? மச்சான் அங்கே வேலையெல்லாம் ஓகே ஆகிடுச்சுடா. ஆனால் அங்கே டைமிங் தான் ரொம்ப இதாக இருக்குடா. பைக் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மச்சான். உனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது ஒரு ஃபைனான்ஸில் மட்டும் ஒரு 30,000 பணம் கேட்டு மட்டும் சொல்கிறியா? இல்லை மச்சான், இப்போதைக்கு கிடைக்குமான்னு தெரில, கொஞ்சம் டவுட்டு தான்டா. கொச்சிக்காத மச்சான், சாரிடா. அப்படியா? சரி மச்சான், நான் வேறு எங்கேயா வெளியே கேட்டு பார்க்குறேன். டேய் என்னடா ஆச்சு? இல்லைக்கா, இன்றைக்கி இன்டர்வியூ போயிருந்தல, அங்கே வேலை கிடச்சிச்சு ஃபினான்ஸில். ஆனால் என்ன டைமிங் தான் கொஞ்சம் நேரமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டி இருந்தால் தான் ஃபினான்ஸ் வேலைக்கு போக முடியும். அதான் என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருக்கேன். இப்போ என்ன புது வண்டி எடுக்கலான்னு இருக்கியா? புது வண்டி எடுக்கணும்னு தேவையில்லக்கா, செகண்ட்ஸில் இருந்தாலே போதும். ஆனால் அதுக்கே 20,000 30,000 வேணும். சரி நீ வா என் கூட. ஒரு நிமிஷம் இரு. இந்தா. ஏதுக்கா உனக்கு இவ்வளோ பணம்? நீயும் மாமாவும் ஒரு டைமும் சம்பளம் கொண்டு வந்து கொடுக்குறப்ப அதுலேருந்து சேவிங்ஸுங்க எடுத்து வைப்பேன். இது நீ கொடுத்த பணம் தான். முதல்ல இதை கொண்டு போய் கட்டி வண்டி ஒன்று எடுக்கிற வழியை பாரு. சரிக்கா. ஏக்கா, எப்போ பாரு காசு காசுன்னு கேட்டுட்டு இருக்கிற. வாங்குற சம்பளத்தில் பாதி நீயே பிடிங்கிக்கிற. இப்போ நாங்களும் என்ன பண்ணுறது? எங்கள் செலவுக்குலாம் வேணாமா? என்கிட்ட வாங்குறது இல்லாமல் மாமாட்டி நீ வாங்கிக்கிற. இப்படி வாங்கி வாங்கி என்னத்தை கோட்டை கட்டிடுச்சே தெரில. இந்தா காசை பிடி, என்னமோ பண்ணி தொலை.